1 ராஜாக்கள் 4:29 நாம் பார்ப்போம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணல், ஒரு கைப்பிடி மண்ணே எண்ண முடியாது உங்களால. கடற்கரை மணல் அளவுக்கு அவனுக்கு ஞானத்தையும் அவனுக்கு புத்தியையும் அவனுக்கு என்ன சொல்லுகிறது, அந்த மனோவித்தியும் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு. God gave Solomon wisdom beyond measure, understanding beyond measure. அப்படி எழுதி இருக்கு இயேசுவில. ஆமென். And the discerning like his mind. our mind பாருங்க, உங்க தலை எவ்வளவு சின்னதா இருக்கு. உங்க தலை எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா தலைக்குள்ள இருக்கிற அந்த மனம், அதனுடைய அகலம், சாலமோனுக்காக சொல்றேன், சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது, அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசுன்னா கடற்கரை மணலை போல அகலமா. அவ்வளவுத்தையும் வச்சுட்டாரு. இவ்வளவு சின்ன மைண்ட்ல சாலமோனுக்கு சீ ஷோர்ல இருக்கிற சாண்ட் அவ்வளவு விஸ்டம் எடுத்து வச்சுட்டாராம். ஆமென். நீங்க சாப்பிட்ற ஒரு 5 இட்லியை சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இவ்வளோ பெருசு ஒரு எடுத்து வச்சிங்கனாலே ஃபுல்லாகிடும் உங்க தலை. ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆனா சாலமோனுக்கு மொத்த சமுத்திரத்தில் இருக்கிற அந்த மணலினுடைய ஞானத்தை கொண்டு வச்சுட்டாராம். அதை பாசப்படுறீங்களா நீங்க? கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கு? நிறைய பேருடைய மைண்ட் எப்படி இருக்கு? திண்டுக்கல் பூட்டு மாதிரி இருக்கு, குட்டியா சின்னதாக இருக்கும் மைண்ட் அவங்களுக்கு. அவங்க யோசிக்கிறதுலாம் வேலை, சாப்பிட்றது, டிவி, நாடகம், வீட்டுக்கு வந்து படுக்கிறது, சர்ச்சு, அவ்வளோதான். அவங்க மைண்ட் இவ்வளோதான் குட்டியாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால என்லார்ஜே பண்ண முடியாது. 4 விஷயத்தை திங்க் பண்ண முடியாது. ஆமென். 4 பொறுப்பு கொடுத்தா பயந்துருவாங்க. 4 ஏரியாவில் போய் நீ வந்து இன்சார்ஜ் எடுத்துனா பயம், ஐயோ வேணாம். விளங்குதா உங்களுக்கு? நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுறேன், எதுக்கு எக்ஸ்ட்ராவா சொம? இது ஸ்மால் மென்டாலிட்டி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு. ஆமென். பெரிய பொறுப்புகளை எடுக்க பயப்படுவார்கள். they will be afraid to take big responsibility. ஆமென். ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீ டீல் பண்ணனா பயப்படுவாங்க. இல்லை நான் வந்துட்டு இதுலேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும், மாதம் 20,000 30,000 எதுக்கு தேவையில்லாமல் பெருசு எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு. இல்லை, பெருசு எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு பயம். they are not ready to take the big project, they are not ready to take the big responsibility, they are not ready, neither are they willing, because they have a limited small mind. சொல்லுங்க, ஸ்மால் மைண்ட். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஸ்மால் மைண்ட் வேணாம் உனக்கு, பிக் மைண்ட் இருக்கணும். அந்த பிரெத் ஆஃப் மைண்ட் சாலமோனுக்கு பெருசாக்கிட்டாரு. அதனால அவன் எல்லாத்துலயும் வந்துட்டு எக்ஸல் பண்ணிக்கினே இருக்கிறான். வழங்குதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில் உங்க மைண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா நல்லா விசாலமா இருந்தது வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் பிரச்சனை எங்கெங்க? இங்கே தான். இந்த தேங்காயில தான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு ஊழியர் அப்படியே சொன்னாங்க, கோகோனட்ன்ட்டாரு. ஆமென். எல்லாருக்கும் பிரச்சனை இந்த மைண்டில் தான். எல்லா பிரச்சனையுமே இந்த மைண்டில் தான். ஆமென். இந்த மைண்டை மட்டும் கொஞ்சம் விசாலமாய் கர்த்தர் ஞானத்தினாலே, அறிவினாலே, புரிந்து கொள்ளுதலினாலே பெருசாக்கிதான் வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆமென். கோணலான மனம் கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன? இந்த மனம் வந்துட்டு விசாலமாய் இருக்க வேண்டும். வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 29 வாசம் 30வது வாசிக்க போறோம் உங்களுக்கு. நான் இப்போ சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கணும். சொல்லுங்க, எகிப்தில் உள்ள சகல மனிதனுடைய ஞானத்தை பார்க்கலும், கிழக்கத்தி புத்திரரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்? அமெரிக்காவிலே இருக்கிற எல்லா மண்டையை காட்டிலும் உங்க மண்டை வந்து ஞானம் ஜாஸ்தி. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹெட்ஸுக்குன்னா உங்க ஹெட்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஜப்பான்ல இருக்கிறவங்க கூட எல்லா மைண்டுக்குன்னா உங்க மைண்டுடைய பவர் ஜாஸ்தி. உங்களை நினைச்சு கேட்டாலே சிரிப்பா இருக்கு. ஆமென். சிலரை கேட்டாலே ரொம்ப சிரிப்பு வந்துடுது. என்னையா இது?
ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலையோ இந்தியாவிலையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ஞானம் ஜாஸ்தி சாலமோனுக்கு. ஆமென். அவனும் உங்களை போல என்ன போல ஒரு மனுஷன் தாங்க. அவன் எஸ்ராகியானகிய எத்தானிலும் எம்மான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷரும் ஞானமானாய் இருந்தான். சில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸை பற்றி, ஒன் ஆஃப் த வைசஸ்ட் மென்னை பற்றி இங்கே எழுதியிருக்கு. அவங்களா காட்டிலும் சாலமோனுக்கு ஞானம் ஜாஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்து, நல்ல கவனிங்க, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. ஆமென். 3000 நீதிமொழிகளை சொல்றான். ஆமென். எதையும் படிச்சு சொல்லல, தானா சொல்றான். இப்ப நம்மலாம் படிச்சு பிரசங்கம் பண்றோம், படிச்சு எக்ஸாம் எழுதுறோம், படிச்சு வேலை பண்றோம், வியாபாரம் செய்யறோம். அவன் தேவனிடத்திலிருந்து பேசுகிறான். தானா அவன் அருவி போல வருது வாயில. நீதிமொழிகள் அவன் நாவிலே அருவியை போல வருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? The proverbs comes out of the mouth of Solomon like a, என்ன சொல்றது, like a streams of water, நதிய போல வருது. ஆமென். பாட்டும் வருது. சொல்லுங்க, பாட்டும் வருது. சொல்லுங்களேன், பாட்டும் வருது. எனக்கா வந்தது, அவருக்கு தான் வந்து, நீங்க கஷ்டப்பட, எனக்கு வந்ததை போல பார்க்க அவருக்கு வந்தது. ஆமென். சொல்லுங்க, பாட்டும் வருது, நீதிமொழிகளும் வருது. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரமுதலைய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். மரத்தை குறித்த வெளிப்பாடு. இன்னைக்கு நீங்க அதுக்கெல்லாம் எங்க போனோம்? கூகுளுக்கு போகணும், பாட்டனி படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும், பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ஒன்றும் இல்லை, இந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற பார்க்குக்கு போனால ஒரு மரத்துக்கு ஒரு பேர். அதை 10 ஞாபகம் வச்சுட்டு வர முடியாது நம்மளால, பேரே நுழையாத வாயில. ஆனால் இவரோ மரங்களை குறித்தெல்லாம் பேசுகிறார், மிருகங்களை குறித்தெல்லாம் பேசுகிறார், பறவைகளை குறித்தெல்லாம் பேசுகிறார். எப்பேற்பட்ட ஞானியா இருந்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் அனிமல் பிளானட், டிஸ்கவரி, இது நேட், இதெல்லாம் உள்ள போய் கூகுள்லாம் போய் என்க்ளோபீடியாலாம் வாங்கி வருவாங்கல்ல வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் வரதில்லை. ஒரு 5 புக்கு 6 புக்கு எடுத்துன்னு வருவாங்க, வாங்கிக்கோங்க சார். எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வச்சாச்சு, இடத்த அடைச்சாச்சு, அனுப்பியாச்சு. ஒரு நாள் அதை திருப்பினது கிடையாது. வாங்கிறதுக்கு மட்டும் என்னமோ வந்து அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஜீனிக்காக இருக்கும் பாருங்க. அவன் வேற டைகர்லாம் கட்டிட்டு வந்து அதை வேற இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண, அது என்னமோ வாங்கி நம்ம என்னமோ அன்னைக்கே படிக்கிற மாதிரி வாங்கி அப்படியே ஷெல்ஃபில் வச்சு அப்படியே அதை மூவ் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம் உங்களுக்கு? ஆமென். ஆனா அது உள்ள இருக்கிற பல விஷயங்கள், அதை பத்தில சாலமன் சாதாரணமா பேசுறாரு. இப்ப நம்ம உட்காந்தா என்ன பேசுவோம்? இப்ப மீட்டிங் முடிஞ்சோன்னே எல்லாரும் உட்காருங்க, சேரை சுத்தி போட்டு நீங்க பேசுங்கன்னா நான் பேசணும்னா என்ன பேசுவோம்? என்ன ஜெபம் பண்ணீங்களா நான் கேட்பேன், பைபிள் வாசிச்சிங்களா நான் கேட்பேன், நல்லா இருக்கிறீங்களா, பைபிள் வாசிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கா, இவ்வளோதான். இதுக்கு மேலே நானும் எனக்கு ஒன்றும் தெரியாது கேட்குறதுக்கு. நீங்களும் என்ன கேட்பீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஹெல்த் இல்லை, இவ்வளோதான் நீங்களும் கேட்பீங்க. ஆனால் சாலமனை உட்கார வச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க அதாவது எந்த டைமென்ஷன் போனாலும் எல்லா டைமென்ஷனுக்கும் வந்துருவாரு. ஆமென். நீங்க எங்க போனாலும் எல்லாம், நீங்க ஃபாரஸ்ட் பத்தி பேசினா ஃபாரஸ்ட் பத்தி பேசுவார். அவர் வீடே வந்துட்டு ஃபாரஸ்ட் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த 1 ராஜாக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 10 அதிகாரங்கள் வாசிச்சு பாருங்க, சாலமனுடைய ஃபுல் ஹிஸ்டரி இருக்குங்க. ஆமென். வீடையே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாரஸ்ட் டைப்ல கட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாம் லாக்ஸ் கிக்ஸ் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா. சரி, அதுக்குள்ள போக நேரம் இல்லை. அவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா சாலமன் பறவை பத்தி பேசணுமா பேசுவாரு, மிருகங்களை பத்தி பேசணுமா பேசுவாரு, எதை பத்தி பேசணும் உங்களுக்கு எல்லாத்த பத்தி பேசுவாரு. ஆமென். எல்லா நூக் அண்ட் கார்னர் எல்லா பத்தியும் புக்கை பார்த்து பேச மாட்டாருங்க, தானா பேசுவார். அதுதான் அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென்.
அதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு மகத்தான காரியம். அவர் மண்டையை போட்டு பிச்சுக்க தேவையில்லை, சும்மா சாதாரணமாக பேசுவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக பேசுவார். ஏதாவது பிரச்சனையா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் சொல்லுவார். ஆமென். சாலமோனுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம் இருக்கிறதுனால, அமேசிங் எக்ஸீடிங் விஸ்டம் இருக்கிறதுனால, அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். சகல ஜாதிகள், அதாவது இன்றைக்கு இந்த பூமியில 200 தேசம் இருக்கு. இன்றைக்கு ஒரு சாலமோன் இங்க இருக்கிறாருன்னா, ஏன் நீங்களாம் இருக்கலாம் அந்த சாலமோன், நானா இருக்கலாம் அந்த சாலமோன், நம்ம எல்லாரும் அந்த சாலமோனா இருக்கலாம். நம்மிடத்தில் நாம் பேசுறதை கேட்கிறதுக்கு பூமியின் ராஜ்யங்களில் இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். டு ஜஸ்ட் லிசன் டு தி விஸ்டம் ஆஃப் சாலமன். சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு இத்தனை ஜனங்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பவர் ஆஃப் விஸ்டம். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் பவுல் சொல்றாரு, அந்த ஞானத்துக்காக நீ ஜெபம் பண்ணு, அந்த ஞானத்தை கேளு, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள். நீ வாழ்க்கையில முன்னேறி இருக்க வேண்டுமா, வெற்றியாய் வாழ வேண்டுமா, சிறந்து நீ விளங்க வேண்டுமா, தேவ ஞானத்தை கேளு என்றாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். அந்த ஞானத்தை இன்றைக்கு நாம் எத்தனை நாட்கள் நாம் ஜபத்தில் இந்த ஞானத்தை நீங்க கேட்டிருப்பீங்க? எவ்வளவு நாள் நீங்க கேட்டிருப்பீங்க? ஜபத்தில் ஞானத்தை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? சொல்லுங்க, கேட்டிருப்பீங்களா ஞானத்தை? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஜபத்தில் மிஞ்சி போனால் ஒரு 2 ஜபம் ஞானத்துக்கு செஞ்சுருப்போம். 98% வேற தான் ஜபம் பண்றோம். ஆக பவுல் என்ன நீங்க சொன்னாலும் எதற்கு ஜபம் பண்ண சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று, பிரகாசமான மனக்கண்களை உண்டாக வேண்டும் என்று, ஆண்டவரே அழைப்பினுடைய அந்த மேன்மை நம்பிக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, இவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த உன்னதமான வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவர், இப்படிதான் ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு. ஆமென்.